இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இது இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ். நான் உங்கள் கேகே. ஸோ நேற்று மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து ஆக்சுவலாக நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு வந்து லைஃப் டைம் ஹை நேற்றுமே 20,686 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நியர்லி வந்து 2% வந்து அப் கொடுத்துருக்காங்க. சேம் வந்து பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 3.6% வந்து அப் கொடுத்துருக்காங்க. 46,431 வந்து இப்போ இருக்குது. சென்செக்ஸ் வந்து ஒரு 2% வந்து அப் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று வந்து ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து 2%க்குமே வந்து மேலே வந்து அப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து டாப் செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து நியர்லி 13.6% வந்து அப். இது வந்து ஒரு கிரேட் வந்து அப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பேங்கிங் செக்டர் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே 3.5%க்கும் வந்து மேலே வந்து அப் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று வந்து ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புல்லிஷாக இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபியோட நம்ம ரிசல்ட்டு தான் ரீசன் இதுக்கு ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து டாப் கெய்னர்ஸு ப்ளஸ் வந்து டாப் லூசர்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நேற்றுமே வந்து ஓவரால் அதாவது எஃப்ஐஐ 2,000 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 4,797 கோடி வந்து பையிங் ரேட்டில் இருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து அதாவது டிசம்பர் 1, டிசம்பர் 4 2 டேட்லையுமே வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐ வந்து ஓவரால் பையிங் ரேட்டில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50யோட சார்ட்டை பார்த்துடலாம். நிஃப்டி 50யோட சார்ட்டு இப்போ வந்து நேற்று பாருங்களேன், அதாவது மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆகும்போதே வந்து எந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல கேப் அப்பில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நியர்லி வந்து 280 அந்த ரேஞ்சிலேருந்து ஓப்பன் ஆன ப்ரைஸே வந்து 20,500 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஓப்பனே ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து 20,600 வந்து தொடுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நேற்று வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். ஸோ சேம் பார்த்தீங்க அப்படின்னா 20,600 வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு பாருங்களேன். அதாவது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் ஈக்குவல் டு ஹையும் இருக்குது. நம்ம இதுக்கு முந்தின டேட்டில் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு லோவில் இருந்தது. இப்போ வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹையிலுமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து டிசம்பர் 1க்கான சார்ட். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கான சார்ட்டு, டிசம்பர் 4க்கான சார்ட்டு. ஸோ 2 சார்ட்டையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. ஸோ இந்த இடம் இருந்ததுன்னா நம்ம வந்து செல்லிங்க்கு போவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் வந்து செல்லிங்கில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல புல்லிஸ் ஆகிட்டு ஸோ கடைசி க்ளோஸ் பண்ணது வந்து 20,686 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பியூர்லி நேற்று வந்து பிஜேபியோட ரிசல்ட்டு தான் இதுக்கு முக்கியமான காரணம். நியர்லி 2% அப்புன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குன்றது இதுலேருந்து நமக்கு புரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சேம். அதாவது பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3%க்கு வந்து அப் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல கேப் அப் ஓப்பனிங்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல புல்லிஸ் தான். எங்கேயுமே வந்து டவுனே கிடையாது. அதாவது 46,445 வரைக்குமே வந்து எந்த ஒரு டவுனுமே கிடையாது. ஃபுல்லாகவே வந்து புல்லிஸ் தான். நேற்று வந்து நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் வந்து யாராவது கால் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஜாக்பாட் தான் கண்டிப்பாக வந்து எடுத்திருப்பீங்க அப்படின்றத நம்ம இந்த ட்ரெண்ட்லேருந்து புரிஞ்சுக்கலாம். நிஃப்டி 50யோட வந்து சப்போர்ட் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50யோட வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 20,700 அந்த ரேஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 20,800 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இதோட சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கான வந்து லோ தான் வந்து இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்கும். 20,500 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த லைன்ஸை வந்து இப்போ பிரேக் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதாவது நம்ம 20,800 அந்த லைனை வந்து ஸோ 20,800ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து நிஃப்டி 50க்கு வந்து இருக்கும்.
ஸோ இன்றைக்கி வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது 20,686 அப்படின்றது வந்து 20,700 வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா 20,800 வந்து டச் பண்ணுறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து இன்றைக்கி நான் பார்க்குறது எப்படி அப்படின்னா, அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படின்றத வந்து நான் அதிகமாகவே பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட்டை வந்து ஓவர் பாட்டே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷன் வேணும். ஸோ கரெக்ஷன் அப்படின்றது வந்து 20,800 வந்து தொட்டுட்டு திருப்பி வந்து அது கீழே வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து ஸோ சப்போர்ட் ஜோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 45,475 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேலே பார்த்தோம் அப்படின்னா 46,445 அப்படின்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து மினிமைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரெசிஸ்டன்ட் ஜோன் எங்கே இருக்கும் அப்படின்னா 48,450 அந்த ரேஞ்சு. ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நான் ப்ளஸில் வந்து இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து இப்போதைக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நான் அதை விட அதிகமாகவே வச்சுருக்கேன். இதோட சப்போர்ட் ஜோனை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் 45,475 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து நமக்கு கேப் அப் ஓப்பனிங் இதுலேயும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ரீச் பண்ணுற இடம்னு பார்த்திங்கன்னா ஒரு 48,400 வரைக்கும் போகும். பட் இது வந்து ப்ரிடிக்ஷன் தான். இது வந்து ஸ்வேராக வந்து இந்த லைன் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி வந்து யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஜோன் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அங்கேருந்து திருப்பி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படின்றத வந்து பேங்கிங் நிஃப்டிலையும் நான் பார்க்குறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்பெனிஸோட வந்து ஒரு சில நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு வந்து இன்றைக்கி ஒரு நியர்லி வந்து 6% வந்து அப் கொடுத்துருக்காங்க. 318 மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து அப் கொடுத்ததுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து December 6 வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஆக்சுவலாக. ஸோ இதனால் வந்து நியர்லி வந்து ஒரு 6% வந்து அப் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எய்ச்சர் மோட்டரோட அப் மட்டும் இன்றைக்கி வந்து 7.45% வந்து இன்றைக்கி இருந்திருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4,181 அந்த ரேஞ்சில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட அப்பு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்கு மட்டுமே வந்து நவம்பர் மந்தில் ஒரு 18% வந்து அப் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து இந்த மந்த்து தான் வந்து ஒரு பெரிய கெயின் அப்படின்ற மாதிரி வந்து இந்த கம்பெனி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸில் எய்ச்சர் மோட்டர் மட்டும் வந்து 26% வந்து அப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ இண்டெக்ஸோட வளர்ச்சி மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 39% வந்து இருந்திருக்கு இந்த வருஷத்தில் மட்டுமேவும். ஸோ இதுக்கான கெயின் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இந்த கம்பெனி சேல்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நவம்பர் மந்த்துக்காக. ஸோ அதில் வந்து அப் டு 350 வரைக்கும் உள்ள சிசி இன்ஜின் கெப்பாசிட்டியோட சேல்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 13% வந்து க்ரோத் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் 350யோட இன்ஜின் கெப்பாசிட்டியில் இருக்கிற இது வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ரேட்டு வந்து ஒரு 24% வந்து அப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சென்டிமெண்ட்டு தான் எய்ச்சர் மோட்டருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதானி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதானி ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு வந்து நேற்று எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல கெயின் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதானி என்டர்பிரைசஸ் வந்து 6.78%, க்ரீன் எனர்ஜி வந்து ஒரு 9.5%, அதானி போர்ட்ஸ் வந்து 6.1%. ஸோ மேஜராக உள்ள அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல கெயின் தான் நேற்று ஆக்சுவலாக. ஸோ இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஸோ இந்தியாவில் பொறுத்தளவுக்கு வந்து அதானி அப்படின்றவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி வந்து நேற்று நம்ம ரிசல்ட்டு அதாவது பிஜேபி வந்து 3 ஸ்டேட்டில் வந்து ஒரு பெரிய வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருந்தனால ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அதானி ஸ்டாக்லேயே வந்து இருந்தது. ப்ளஸ் வந்து அவங்களோட அந்த கம்பெனியோட இஷ்யூஸ்லாம் இருந்தது இல்லையா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தனால இதோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு நல்ல புல்லிஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து அதானி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து
அதாவது 12 லட்சம் கோடிக்கு வந்து வளர்ச்சி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா நேற்று மட்டுமே ஒரே நாளில் 73,000 கோடி வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதானி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி ஆகிட்டு இருக்குது. இப்போது ஒரு நல்ல டவுன் இருந்தது. அந்த கம்பெனியோட இஷ்யூஸ் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டவுன் கொடுத்துருந்தது. அங்கேருந்து ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்து இப்போதைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோம் டிஸ்டிலரிஸ். ஸோ இவங்க வந்து என்னென்னா நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அதாவது ப்ரீமியம் பியர் பிராண்டை வந்து சப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கர்நாடகா எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து 4.5% வரைக்கும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நியர்லி 298 அப்படின்ற அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 50 வந்து 2024 எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, பிஜேபி பார்ட்டி வந்து 5 ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடந்திருந்தது இந்த போன மாதம். ஸோ அதில் வந்து ஒரு 3 ஸ்டேட்டில் வந்து ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட பாசிட்டிவ் நியூஸுன்றது நம்மளோட இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல பூமிங் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் லோக்சபா எலெக்ஷன்லேயும் வந்து இது கண்டினியூ ஆகும் அப்படின்றத வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இதே மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா நிஃப்டி வந்து கண்டிப்பாக லோக்சபா எலெக்ஷன் அப்போது இல்லைனா வந்து கண்டிப்பாக முடிகிறதப்போ வந்து 24,000 25,000 வரைக்குமே வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பர்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கே என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க வந்து நமக்கு சொல்கிற விஷயம் தான் இது. ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ரிஸ்கியான ஒரு ப்ராசஸ் கூட. பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பர்ட்ஸு இல்லைனா வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ண இல்லைனா வந்து ஒரு ப்ராப்பர் கைடு பண்ணுற ஒருத்தர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட டெசிஷன் வந்து எடுக்கணும் அப்படின்றத வந்து இதுலேருந்து நான் கேட்டுக்கிறேன். நான் இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பிஸ்னஸ் நியூஸை பற்றியும் ப்ளஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டோட தகவலை பற்றியும் வந்து டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ். நான் உங்கள் கேகே. நன்றி நண்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு.